Hi all. இன்னைக்கு நம்ம The Secret of the Machines poem தான் பார்க்க போறோம். இது 10th standard poem. The Secret of the Machines. இதோட ஆத்தர் யாருன்னா ருட்யார்ட் கிப்ளிங். ஸோ இந்த போயம் வந்து மெயினாக வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா எப்படி மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மிஷினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அந்த மிஷின் வந்து எப்படி ஹியூமனிட்டிக்கு சர்வீஸ் பண்ண என்னென்ன வேலையெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியாக வந்து அது முடிக்கிறப்ப மிஷின் வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சாலும் இட் இஸ் நத்திங் மோர் தேன் தி கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ருட்யார்ட் கிப்ளிங்கோட சீக்ரெட் ஆஃப் மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆனது வந்து 1911 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ ஒரு பேராகிராஃபாக பார்க்கலாம். We were taken from the ore bed and the mine, we were melted in the furnace and the pit, we were cast and wrought and hammered to design, we were cut and filed and tooled and gauged to fit. ஸோ எப்படி வந்து அந்த மிஷின்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓர்பெட், அதாவது அந்த மிஷினை வந்து எடுக்கிறாங்க, வெளியே மைன் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஃபர்னேஸ்னால் அந்த மெட்டல்ஸை வந்து உருக்குற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அந்த இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஹீட் பண்ணி அதை வந்து உருக்குறாங்க. உருக்கிட்டு கேஸ்ட் இந்த பிட்டுன்றப்ப அது என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி வர வைக்கிறதுக்காக ஒரு பிட்டில் ஊற்றி அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஹேமர் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, கரெக்டான டிசைனுக்கு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணுறாங்க, ஃபைல் பண்ணுறாங்க, டூல்ட் அண்ட் காஜ்டு எல்லாமே பண்ணி என்ன பண்ணுறாங்க, காஜ்டுனா ஒரு பர்ஃபெக்டான அப்பியரன்ஸ் வர்றதுக்காக தான் இந்த கட்டிங், ஃபைலிங், டூலிங் எல்லாமே பண்ணுறாங்க, கரெக்டான மெஷினோட ஷேப்பில் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாமே பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினை உருவாக்குறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. Some water, coal and oil is all we ask, and 1,000 of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 24 hours a day. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி அதை மிஷினை உருவாக்குறாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் கோல், வாட்டர் இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அதுதான் அதோட ஃபியூயல். அதுக்கு ஃபியூயல் கொடுத்தா தான் அது என்ன பண்ண முடியும், அது வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது வந்து என்ன பண்ணாது, இதெல்லாம் கொடுத்தோன்னே அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து கொஞ்சம் இடம் இருந்தாவே போதும், அது கொஞ்சம் இடத்துலேயே வந்து அது வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் டாஸ்க் செட் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸும் வந்து அது நமக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Third stanza, we can pull and haul and push and lift and drive, we can print and plow and weave and heat and light, we can run and race and swim and fly and dive, we can see and hear and count and read and write. ஸோ இந்த ஸ்டான்ஸால் வந்து என்னென்ன வேலையெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது புல் பண்ணும், புஷ் பண்ணும், ஹால் பண்ணும், லிஃப்ட்டு, ட்ரைவு எல்லாமே வந்து பண்ணும். அதே மாதிரி ஹாலுனா இங்கே வந்து ஒரு புல் வித் எஃபர்ட், ஒரு ஃபோர்ஸோட புல் பண்ணுறது தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுமா, மிஷின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணும், ப்ளவ் பண்ணும், வீவ், ஹீட், லைட், ஸோ எல்லாமே பண்ணும். எல்லா வேலையுமே இந்த மிஷின் செய்யும். ஸோ இந்த மிஷின்னால நம்மளுடைய வேலை, ஹியூமனோட வேலை வந்து என்ன ஆகுதுன்னா ஈஸியாக இருக்குது. ஸோ மிஷினோட பவருக்கு வந்து லிமிட்டே கிடையாது. தே ஆர் கேபபிள் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ரிமெம்பர் ப்ளீஸ், the law by which we live, we are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. இப்போ வந்து இந்த ஸ்டான்ஸால் மெஷின் வந்து நமக்கு வார்ன் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நாங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மூலமாக தான் எங்களுடைய ஒரு மிஷினுக்கு ஒரு லா இருக்கும் இல்லையா, ஃபிசிக்ஸ் லாஸு. ஸோ அது மூலியமாக தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். எங்களால் எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சாலும் எங்களுக்கு வந்து அந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட் இருக்காது. எங்களால் லவ் பண்ணவோ இல்லை பிட்டி இல்லை மன்னிச்சு விடவோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பாக எங்களை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இறந்துடுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ ஸோ எல்லா இந்த மிஷினை யூஸ் பண்ணுற ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again, because for all our power and weight and size, we are nothing more than the children of your brain. ஸோ இதில் வந்து என்னன்னா, இந்த மிஷின்ஸ்ல இருந்து ஸ்மோக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது வந்து ஒரு க்ளவுட் மாதிரி இருக்கும் புகை. அந்த புகை வந்து என்னன்னா டெம்பரரியாக நம்மளுடைய விஷனை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த இக்னோரன்ஸ் வந்து அந்த அந்த தெரியாமல் இருக்கிறது அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இது வந்து டபுளாக ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ்னா, நல்ல விஷயத்த வந்து நம்ம கண்ணில் இருந்து அதை மறைக்கிறோம். ஓவர் யூசேஜ் ஆஃப் மெஷின்ஸ் அது வந்து நல்ல விஷயங்களை நம்ம கண்ணில் இருந்து மறைச்சிடும். ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து என்ன தெரிஞ்சுக்குவீங்க, அதோட கான்சிக்வன்ஸ் நம்ம பண்ண தப்புனால, அந்த ஓவர் யூஸ் ஆஃப் டெக்னாலஜினால என்ன கான்சிக்வன்ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்னதான் மிஷின் வந்து எல்லா வேலையும் செஞ்சாலும், மிஷின் வந்து ஹியூமன் மைண்டோட ஸ்ட்ரென்த்தை விட அதோட இது வந்து கம்மி தான். ஏன்னா இது வந்து மிஷின் உருவாக்குனதுக்கு காரணமே வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் நாலேஜும் தான். ஸோ நம்மளுடைய பிரெயினோட சில்ட்ரன் தான் இந்த மிஷின். ஸோ வந்து அதை வந்து பார்த்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போயம் முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். இதில் வந்து வீவேர்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பிகினிங் ஆஃப் த லைன் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆனஃபோரா. அதே மாதிரி தேர்ட் ஸ்டான்ஸாலையும் வீ கேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து ஆனஃபோரா. அப்புறம் we will serve you 4 and 24 hours a day. அதாவது 24 hours a dayவுமே வந்து நாங்கள் வந்து வேலை செய்வோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஹைப்பர் போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த போயம் ஃபுல்லுமே மெஷின்ஸை வந்து போயிட்டு வந்து ஒரு மனுஷங்க மாதிரி தான் வந்து சித்தரித்து பேசியிருப்பாங்க. we can pull and haul அந்த மாதிரி, we can run and race. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மனுஷங்க செய்கிற ஒரு வேலையை வந்து பர்சனிஃபிகேஷன் பண்ணிருக்குது. இது வந்து பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அல்லிட்ரேஷன்ஸும் இருக்கும். அந்த தேர்ட் ஸ்டான்ஸில் வந்து பிரிண்ட், ப்ளவ் அதெல்லாம் வந்து பிபியில் ஸ்டார்ட் ஆகும். ரன், ரேஸ் வந்து ஆர்ஆரில் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அசனன்ஸ் சவுண்ட் வந்து வி, ஹீட் அதில் வந்து இருக்கும். அடுத்து வந்து தோ லாஸ்ட் ஸ்டான்ஸில் தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் தி ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். இது வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். என்னென்னா மெட்டஃபர்னு சொல்லலாம், இல்லைன்னா அதுக்கு வந்து புதுசு கனோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனோட்டேஷன்னா ஒரு இம்ப்ளைட் டைரக்ட் மீனிங் கொடுக்காம ஒரு இம்ப்ளைண்ட் மீனிங் கொடுக்கும். இம்ப்ளைட் மீனிங். இப்போ வந்து இதில் வந்து என்னன்னா ஸ்மோக்குன்றது வந்து மெஷினோட ப்ரெசன்ஸ் இந்த ஹியூமன் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஹைடிங் த ஹெவன்னா நம்மளுடைய நார்மல் இதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. குட் திங்ஸ்லேருந்து மெஷின் வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம், நீங்கள் ஃபோன் வந்து ஓவராக யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நீங்கள் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேறு ஏதோ செஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன் ஃப்ரம் யுவர் ஐஸ். அந்த மெஷினோட ஓவர் யூஸ்னால நமக்கு வந்து நம்மளுடைய நல்ல குட் திங்ஸ் தெரியாமல் போகலான்ற ஒரு இம்ப்ளைட் மீனிங் கொடுக்கறதுனால அது கொனடேஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி மெட்டஃபர்னு சொல்லலாம். அவ்வளோதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அவ்வளோதான். ருட்யார்ட் கிப்ளிங் அவர் வந்து December 30, 1865 பாம்பேயில் பிறந்திருப்பார். அவர் படித்தது வந்து இங்கிலாண்டில். இந்தியாவுக்கு வந்து 1882 திரும்ப வந்துடுவார். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து கரோலின் பேலஸ்டர்ன்றவங்களை மேரேஜ் பண்ணிவிட்டு அவர் வந்து வெர்மாண்ட்ன்ற பிளேஸில் போய் செட்டில் ஆகிடுவார். அங்கே தான் வந்து அவர் எழுதின ஒரு ஃபேமஸான புக் ஜங்கிள் புக்குன்றது எழுதியிருப்பார் 1894. ஸோ கிப்ளிங் வந்து 1907 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பார். 1936 இறந்துருப்பார். க்ளாசரி பார்க்கலாம். ஃபர்னேஸ்னா an enclosed structure in which the material is heated to very high temperature. Wrought na beaten out of shape by hammering. Gauged, estimated. 1000 na fraction of 1000. Haul na pull or drag with effort or force. Comprehend, grasp or understand. Vanish, disappear suddenly and completely. Question answers பார்க்கலாம். Who does we refer to
in the first stanza. Machines. Vன்றது poem full Vன்றது வந்து machine தான் ரெஃபர் பண்ணுது. Who are the speakers and listeners of the poem? Speakers வந்து machines. Listeners வந்து யார் படிக்கிறாங்களோ readers of the poem. What metals are obtained from ores and mines? So என்னென்ன மெட்டல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா அயன், காப்பர், நிக்கல், lead, tin, aluminium, gold, chromium இதெல்லாம் வந்து some metals we obtain from ores and mines. Mention few machines which are hammered to design pulley, power lift, cutting wedge, wheel and axle இதெல்லாம் வந்து hammered to design. Mention the name of few machines that run on water, coal or oil. Generator, steam engine, turbine of power plants run on water, coal or oil. Mention a few machines used for pulling, pushing, lifting, driving, printing, plowing, reading and writing. Pulling na pulley, winch, elevator, windlass இதெல்லாம். Pushing na motor engines. அதே மாதிரி lifting na crane, driving na car, bus, printing na typewriter and computer printer, fax machine, plowing na tractor, reading and writing na computer. Are machines humble to accept the evolution of human brain? Why? Yes, machines are humble because they know that they are nothing more than the creation of human brain. 8th one, what feelings are evoked in us by the machines in the poem? So pride and superiority are the feeling evoked in us by the machines in this poem, and also feeling of fear and perishable that no error in handling the machinery should take place. 9th one, and 1,000 of an inch to give us play. Which of the following do the machines want to prove us from this line? 1. Machines are fed with fuel, they start quickly. And now, if you will set us to our task, we will serve you 4 and 20 hours a day. A. Who does pronoun you refer to here? You refer to the industrialist and people using the machines. Whose task is referred to as our task here? The task to be performed for the industrialist by machine is referred to as our task. C. Open conditional clause is used in the given line. Why is the future tense will set and will serve used both in the if clause and in the main clause? The future tense will set and will serve is used both in the if clause and in the main clause to indicate surety and futurity. D. Do the machines serve us 24 hours a day? Yes, the machines serve us round the clock and non-stop the entire day. E. Rewrite the given lines with the ending 365 days a year. Some water, coal and oil is all we ask, and 1,000 of an inch to give us play, lend us your ear. And now, if you will set us to our task, we will serve you 365 days a year. Appreciation question answers பார்க்கலாம். We were taken from the ore bed and the mine. We were melted in the furnace and the pit. We were cast and wrought and hammered to design. We were cut and filed and tooled and gauged to fit. A. Where are the ore metals obtained? The metals are obtained from ore beds. B. Where are the metals melted? Melted in furnaces. C. Who is the speaker? Machine is the speaker. D. How are the machine designed? Designed by casting and hammering. E. Who does we refer to? We refer to machines. F. Find out the rhyming words in the above lines. Mine, design, pit, fit. G. What is the rhyming scheme of the above line? A, B, A, B. H. What is the figure of speech employed in the above lines? Anaphora. Because we were என்றது எல்லா லைன்ஸ்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. I. What is the alliteration word in the fourth line? Filed, fit. Second question. Some water, coal and oil is all we ask, and 1,000 of an inch to give us play. And now, if you will set us to our task, we will serve you 4 and
20 hours a day. A. What does the machine need to run? Machine need water, coal and oil to run. B. What does the mean 1000 of an inch to give us a play? Which means a very small place is enough for machines to operate. C. Who will set the task or who allot the task to the machines? Human beings will set the task. D. Who will serve us 24 hours? The machine will serve us 24 hours. Find out the rhyming words in the above line. Ask, task, play, day. F. What is the rhyming scheme of the above line? It is AB, AB. What is the figure of speech employed in the last line? அதாவது we will serve you 4 and 20 hours a day. அதில் யூஸ் பண்ண figure of speech வந்து hyperbole. ஏன்னா வந்து ரொம்ப exaggerate பண்ணி சொல்றதுனால அது வந்து hyperboleன்னு சொல்லுவாங்க. Third one, we can pull and haul and push and lift and drive. We can print and plow and weave and heat and light. We can run and race and swim and fly and drive. We can see and hear and count and read and write. A. What kind of works can machine do? Machine can pull, haul, push, drive, lift, plow, print, weave, எல்லாமே பண்ணலாம். Heat, light எல்லாமே சொல்லலாம். அதுக்கப்புறம் B. What are the rhyming words in the above line? Rhyming words வந்து drive, dive, light, write. C. What is the rhyming scheme of the above line? AB, AB. What is the figure of speech employed in third line and the first line? ஸோ அதில் ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்னா பர்சனிஃபிகேஷன், ஒரு பர்சன் செய்கிற வேலையை மிஷின் செய்கிற மாதிரி சொல்கிறதுனால அது வந்து பர்சனிஃபிகேஷன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆப்போசிட் டேர்ம்ஸ் புல், புஷ் அந்த மாதிரி ஆப்போசிட் டேர்ம்ஸும் இருக்கிறதுனால அது வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஆக்சிமோரான்னு சொல்லலாம். Fourth one, but remember please the law by which we live. We are not built to comprehend a lie. We can neither love nor pity nor forgive. If you make a slip in handling us, you die. A. What does the machine ask us to remember? They are operated according to the law. B. Do machines purposefully harm us? No. Machines have no feelings, so they never purposefully harm us. C. What is the result of mishandling machine? Mishandling machines may lead to death. D. What are the rhyming words given in the above lines? Live, forgive, lie, die. E. What is the rhyming scheme of the above lines? It is AB, AB. What is the figure of speech employed in the third line? We can neither love nor pity nor forgive. That is the figure personification. Fifth one, though our smoke may hide the heavens from your eyes, it will vanish and the stars will shine again. Because for all our power and weight and size, we are nothing more than the children of your brain. A. Who is the speaker of this line? Machines are the speakers. B. Who does children refer to? Children is referred to the machines. C. What do machines give out when they run? When they run, machines give out the smoke. D. Mention the major themes of the poem. Theme and pathina significance of machines, la advance of technology and so on. D. Sorry. E. What are the rhyming words given in the above lines? Eyes, size, again, brain. F. What is the rhyming scheme of the above lines? AB, AB. G. What is the figure of speech employed in the first line? Though our smoke may hide the heaven from your eyes. அது வந்து metaphor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Or connotation. Connotationனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு implied meaning கொடுக்கறதுனால connotationனு சொல்லலாம். அதே மாதிரி தான் வந்து metaphorனு சொல்லலாம். What is the figure of speech employed in the last line? We are nothing more than the children of your brain அப்படின்னு சொல்றது வந்து personification.